அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட குதிகால் வலிக்கு, அதாவது ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ பெரியவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம காலையில எழுந்த உடனே காலை கீழே வைக்க, பெட்ல இருந்து எழுந்த உடனே காலை கீழே வைக்கிறது மாதிரி ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்காக நம்ம இந்த சில பயிற்சிகளை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான். இதை பெரியவங்களுக்காக மட்டும் இல்லை, யார் யாருக்கு இந்த குதிகால் பெயின் இருக்கும், இப்போ ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டே வேலை செய்யற மாதிரி இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கால் வலியில இருந்து அப்படியே இந்த குதிகால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக சில பயிற்சிகளை பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே படுத்துட்டே நம்ம பண்ணலாம். இப்போ இப்படிதான் நம்ம தரை விரிப்பு வச்சுட்டு நம்ம படுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க பெட்லயே இருக்கீங்க, பெட்ல இருந்து ஏஞ்சிக்க முடியலனாலதான் நம்ம சொல்றோம், எழுந்துட்டு நம்ம கால் கீழ் வைக்க முடியலதான் சொல்றோம். ஸோ அப்போ எழுந்த உடனே நீங்க பெட்லயே இந்த பயிற்சிகளை செஞ்சிடலாம். அப்படியே படுத்துடலாம். படுத்துட்டு இந்த ரெண்டு காலும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு காலை அப்படி முன்னோக்கி பின்னோக்கி நம்ம இது பண்ண போறோம். அதாவது நம்ம கால் பாதத்தை மட்டும் பண்ண போறோம். கைகள் ரெண்டுமே இப்படி இப்படி வச்சுக்கலாம். சைட்ல வச்சுட்டு இப்படி அப்படியே நீங்க முட்டி கூட தூக்கிட்டு அப்படியே இப்படி முன்னோக்கி வச்சுட்டு பின்னோக்கி வைப்போம். தொடர்ந்து ஒரு 10 இல்லை ஒரு 20 முறை அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு முட்டி தூக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நம்மளோட கால் பாதம் மட்டும் நல்லா அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா நல்லா தளர்வு அடைஞ்சிரும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இதில் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து 20 முறை செய்ய முடியலன்னா ஒரு 5 முறை செஞ்சுக்கலாம், இல்லை 10 முறை செஞ்சுக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கும். அதை நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பயிற்சி 2. பயிற்சி 2ல் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காலை நம்மளோட முன்னோக்கி இப்படி இருக்கும். நம்மளோட கால் பார்த்து நம்மளோட விரல்கள் நம்ம முன்னோக்கி இப்படி வைக்கிறோம். இன்னொரு கால் பார்த்த இப்படி பின்னோக்கி இப்படி வைக்க போறோம். இப்ப அப்படியே மாத்தி மாத்தி பண்ண போறோம். 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 2ல் செய்யும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மூட்டு வலிக்குமே ரொம்பவே நல்லது. பெரியவங்களுக்கு இப்ப மூட்டி வலிக்குது இல்லையா, எழுந்தோடனே நிற்கவும் முடியாது. அவங்களுக்கு கால் பாதம் வலியும் இருக்கிற மாதிரி இருக்கும், முட்டியும் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டிக்கும் சேர்த்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பயிற்சி 3க்கு போகலாம். 3ல் அதே மாதிரி காலை மட்டும் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். மடக்கி வச்சுட்டு இந்த கால் பாதத்தை அப்படி மேல் நோக்கி தூக்கி தூக்கி கீழே இப்படி வைக்க போறோம். அவ்வளவுதான். நம்மளோட குதிகால் கீழே தான் இருக்கும். இப்படி மேலே தூக்கி தூக்கி வைக்க போறோம். கால் நீங்க இவ்வளவு தள்ளியுமே வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி கொஞ்சம் கிட்டையும் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி எனக்கு எப்படி நல்லா இப்படி கிட்ட வச்சாதான் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லை, தள்ளி தான் வச்சு பண்ண வருதுன்னா அப்படியுமே பண்ணலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த மாதிரி சுலபமான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பண்ணாலே போதும். படுத்துட்டு நம்ம பெட்ல விட்டு ஏஞ்சிக்காமே வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணலாம். இது பெரியவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். செய்யறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. மூட்டி வலிகளுக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.